தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பிரபலமான நடிகைகள் வெளிநாட்டை சேர்ந்தவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆன ஒரு சில நடிகைகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த தொகுப்புல பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க. உலக நாயகன் கமலஹாசனின் அண்ணன் மகளுமான சுகாசினியின் சகோதரியுமான நடிகை அனுஹாசன் அவர்கள் தான் 1995ஆம் ஆண்டு தன்னுடைய அக்கா சுகாசினி இயக்கிய இந்திரா அப்படிங்கிற திரைப்படம் மூலியமா சினிமா இண்டஸ்ட்ரியில கதாநாயகியா இன்ட்ரோ ஆனாங்க. இதை தொடர்ந்து கமலஹாசன் நடிப்பில் 2001ஆம் ஆண்டு வெளியான ஆளவந்தான் படத்துல கெஸ்ட் ரோல்ல நடிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நலத்தமேந்தி அப்படிங்கிற நிறைய படங்கள்ல அக்கா அண்ணி இந்த மாதிரி ரோல்ல மட்டும்தான் நடிச்சுட்டு வந்தாங்க. இது வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லியே ஆகணும். விஜய் டிவியில ஒளிபரப்பான காஃபி வித் அனு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலயமா ஆங்கரா முதலா காலெடுத்து வச்சாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னாலுமே வெளிநாட்டை சேர்ந்த கிரகம் ஜே அப்படிங்கிறவரை, அதாவது பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவரை காதலிச்சு கடந்த 2010ஆம் ஆண்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு இப்ப ஒரு மகனும் இருக்காங்க. அடுத்தபடியா யாரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம இலியானா. இவங்க ரொம்பவே பிரபலமான நடிகை தான். வெளிநாட்டை சேர்ந்த மைக்கேல் அப்படிங்கிற ஒருத்தவங்களை தான் இவங்க கடந்த 2023ஆம் ஆண்டு கன்சீவா இருக்கும் பொழுதே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டா தன்னுடைய மகன் இருக்காங்களா, அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இலியானா தமிழ்ல எந்த படத்துல நடிச்சாங்கன்னு பார்த்தா கேடி திரைப்படம் நம்மளால மறக்கவே முடியாது. அவங்களோட முதல் படமே ரொம்பவே வெற்றிகரமா அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தெலுங்கு திரையில அதிகமா கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. சில தமிழ் படங்கள்ல மட்டும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தமிழ்ல மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இன்னைக்கும் இருக்காங்கன்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். சமீப காலமா ஹிந்தி படங்கள்ல மட்டும்தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இப்ப கூட 2 ஹிந்தி படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கதா சில செய்திகள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான முகமான ஸ்ரேயா அவர்களை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரஷ்யா நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர் அண்ட் தொழிலதிபர் ஆன ஆண்ட்ரிவ் அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ராதா அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. 2001ஆம் ஆண்டு இஷ்டம் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் மூலியமா அறிமுகமானது மட்டும் இல்லாம இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில யாராலையும் மறக்க முடியாத ஒரு இடத்தை கால் பதிச்சிருக்க ஒரு பர்சன்னா அது ஸ்ரேயா அவர்கள் தான். தமிழ்ல எனக்கு 20 உனக்கு 18 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல ஹீரோயினிக்கு ஃப்ரெண்டா தான் வந்திருப்பாங்க. இதை தொடர்ந்து தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் சொல்லிட்டு எல்லா மொழிகளுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. தமிழ்ல இன்னைக்கு முன்னணி நடிகர்களோட ஜோடியா நடிச்ச ஒரு பர்சன்னா ஸ்ரேயாவை கண்டிப்பா கை நீட்டியே ஆகணும். குறிப்பா தனுஷுடன் திருவிளையாடல் ஆரம்பம், ரஜினிகாந்துக்கு ஜோடியா சிவாஜி தி பாஸ், விக்ரம்க்கு ஜோடியா கந்தசாமி, சிம்புக்கு ஜோடியா ட்ரிபிள் ஏ இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்போ ஹிந்தி வெப் சீரிஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சில செய்திகள் இப்ப சோசியல் மீடியால கசிய ஆரம்பிச்சிருக்கு. இவங்களை பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சே ஆகணும். தெலுங்குல லீடர் அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா ஹீரோயினியா இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு பிறகு தமிழ்ல நம்ம தனுஷுக்கு ஜோடியா நடிச்சு இன்னைக்கு நம்ம மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சிட்டு இருக்க, அதாவது நம்ம ரிச்சாவை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மயக்கம் என்னல தனுஷ்க்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க, சிம்புக்கு ஜோடியா ஒஸ்தியில நடிச்சிருந்திருப்பாங்க. ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் தனக்கான ஒரு இடத்தை இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில பிடிச்சு வச்சிருக்க ஒரு பர்சன் தான். தன்னோட வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில MBA படிச்ச நண்பரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரோட பேர் ரங்கீலா. அது மட்டும் இல்லாம இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கே போய் இவங்க செட்டிலும் ஆயிட்டாங்க. இப்போ சினிமாவில் இவங்க முழுக்க இல்லைன்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் இவங்க போன உடனே இவங்களை பத்தி நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் காரணமா அப்படிங்கிறது இன்னைக்கு முழுமையா தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துக்கு போனது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் மட்டும் சினிமா இண்டஸ்ட்ரியில நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் தன்னோட குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கல்யாணமாகி போன ஹீரோயினியை பத்தி எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும், அவங்களை எந்த அளவுக்கு நீங்க மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.